என்னோட ஃபஸ்ட்டு ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா, நான் கிரேட் ஈஸ்டர்னில் படித்தேன். அங்கேயே வந்து ஷிப் அலாட் பண்ணுவாங்க. அதாவது கிரேட் ஈஸ்டர்னே ஒரு கப்பல் கம்பெனி தான். அவங்களே கப்பல் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 65 கப்பல் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம அது வேண்டாங்கிறப்ப நம்ம பிளேஸ்மெண்ட் ஆகி வேறு கம்பெனிக்கு போகலாம். நான் அப்படி போன கம்பெனி தான் நான் ஃபஸ்ட்டு போன கம்பெனி. அந்த கம்பெனினா நான் 3 கப்பல் சேல் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு கான்ட்ராக்ட்லேயே 2 கப்பல். அதில் இருக்கிறதுலே கப்பல் நான் போனது வந்து லைஃப்பில் பல்க் கேரியர் தான் போயிருக்கேன். ஸோ எனக்கும் பல்க் கேரியர் பற்றி தெரியும். அங்கே இருக்கிற லைஃப் ஸ்டைலு அதெல்லாம் தெரியும். டேங்கர் இதுவரை நான் சேல் பண்ண எல்லாமே டேங்கர்ஸ் தான். ஃபஸ்ட்டு கப்பல் வந்து பல்க் கேரியருங்கிறதுனால நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஷோர்லீவே லண்டன் போனேன். அதெல்லாம் மறக்க முடியாத ஒரு அனுபவம். ஆனால் ட்ரைனிங்கில் வந்து நம்மளை வச்சு செஞ்சாங்க. செகண்ட் இன்ஜினியர் வந்து ரொம்பவே புஷ் பண்ணார். பத்தி சாப் கிட்டேருந்து எந்த ப்ரொடெக்ஷனும் கிடைக்கல. என்னோடய சீனியர் வந்து இருந்தார். எனக்கு பெருசாக சப்போர்ட் இல்லை. பெருசாக ஒன்றும் சொல்லியும் கொடுக்கல. ஆல்ரெடி எனக்கு ஷோர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால எனக்கு எந்த பயமும் இல்லை. ஆனால் வேலை செய்கிறத தவிர மித்த ப்ரெஷர்லாம் நிறையா இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இருக்கும். சில நேரங்களில் நீங்கள் வந்து சில பேர்கிட்ட மாட்டிக்கிடுவீங்க. அதுவும் கற்றுக்கிட்டு வந்ததுனால தான் நான் வந்து இப்போது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுங்கிறத கூட நான் நிறையா கற்றுக்கிட்டேன் அவங்ககிட்டருந்து. அண்டு எப்படிலாம் இருக்கணுங்கிறதையும் அவங்கள பார்த்தும் கற்றுக்கிட்டேன். நிறையா விஷயத்தில் அவங்க வந்து என்ன தான் புள்ளி பண்ணாலும் அவங்க நிறையா விஷயங்கள் எனக்கு வந்து சொல்லிக் கொடுத்தாங்க. இவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்ககிட்ட தான் கற்றுக்கிட்டேன். ஸோ இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபஸ்ட்டு ஷிப் முடித்து 2 மாதத்துலேயே வந்து அந்த கப்பலை வந்து விற்றுட்டாங்க. நம்ம ஏறின கப்பலை விற்றுட்டானுங்களே, எல்லோரும் வீட்டுக்கு போனாங்க. ஆனால் லக்கிலி நான் வந்து என்னோடய கம்பெனியோட கேடட்டுங்கிறதுனால அவங்க வச்சுருந்த டேங்கர்ஸ்க்கு என்னை வந்து அமுச்சிட்டாங்க. ஸோ அதே $700 சேலரி தான். ஆனால் நான் போய் தனியாக ஈடிஓ வேலை செஞ்சேன். சின்ஸ் எனக்கு வந்து ஷோர் ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்றதுனாலையும் கப்பல் நான் 2 மாதம் சமாளிச்சிட்டேன். கேடட்ஷிப் பண்ணிட்டேங்கிறதுனாலையும் கம்பெனியாக டிசைட் பண்ணிட்டாங்க. என்னோடய இன்டர்வியூ பெர்ஃபார்மன்ஸ்லாம் வச்சு இவன் வந்து கப்பலை சமாளிச்சுக்கிறோன்னு சொல்லிட்டு அவங்க என்னை அனுப்புனாங்க. அந்த நான் போன டேங்கர் கப்பல் வந்து என்னோட வயசான கப்பல். இருந்தாலும் அதில் நான் 7.5 மாதம் சமாளித்து வெளியே வந்துட்டேன் நான்.